ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். பப்ஜியில் இப்போ ரீசெண்டாக 0.11 அப்டேட் வந்திருந்தது. நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டீங்க. அதுக்கான தனி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ஜாம்பிஸ் மோடை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பப்ஜியை விளையாடாமல் இருந்தாங்க கொஞ்ச நாளாக. இப்போ திருப்பி எகைன் வந்து இந்த ஜாம்பிஸ் மோடுக்காகவே உள்ளே வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்னும் வரக்கூடிய ஒரு 3-4 வீடியோ வந்து இந்த ஜாம்பிஸ் மோடுக்காகவே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிறதும் நிறையா வந்துட்டு லெவல் 3 லூட் எல்லாமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே பப்ஜியிலேருந்து உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக வரும். ஓகே, ட்ரிக்ஸுக்கு போகலாம். அப்படி எங்கே தாண்டா இருக்குது, நானும் இது வரைக்கும் விளாண்டுருக்கேனே பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த ஜாம்பிஸ்க்காகவே புதுசாக ஒரு பில்டிங்கை வந்துட்டு இறங்கல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. RPD அப்படின்ற இந்த பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். நியரஸ்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஷெல்டர் பக்கம், இந்த மாதிரியான ஏரியாவில் தான் நான் அதிகமாக வந்து பார்த்தேன். இன்னும் சில இடத்துல கூட வரலாம். நீங்கள் போகும்போது கரெக்டாக இந்த மாதிரியான பில்டிங் வர்றதை வந்துட்டு பேராஷூட்லேருந்து இறங்கும் போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஜாம்பிஸ் மோட் விளாட்றீங்க அப்படின்னும் போது இது இருந்தது அப்படின்னா உள்ளே போய் நான் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உள்ளே போகிறீங்க, உள்ளே வந்து எனிமி இருக்கும் அப்படின்னும் போது வெளியிலேயே வந்து நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு நீங்கள் தைரியமாக போகலாம். ரீசன் என்ன அப்படின்னா உள்ளேயுமே நிறையா ஜாம்பிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எடுத்தோடனே ஒரே டைமில் 20 ஜாம்பிஸே வருது. கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெப்பன் எடுத்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் வெப்பன் எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி தான். உள்ளே போனோடனே இந்த லொக்கேஷனில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா M134 அப்படின்ற இந்த நியூ மிஷின் கன் வந்து எப்பயுமே அந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கு புல்லட்டோடையே. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த 20 ஜாம்பிஸை நீங்கள் கில் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ் 1 அப்படின்ற ஒரு ஒத்த கண்ணை வந்துருவான். ஸோ இவனை நீங்கள் கில் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் கண்ணே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவனை கில் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த லொக்கேஷன் நமக்கு பார்க்கும்போது திடீர்னு ஒன்று தோணுது. நம்ம ப்ளூ சட்டனை மாற சொல்லுவார் எப்பயுமே வந்துட்டு, ஊருக்கு ஒதுப்புறமாக ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், ஒரு பங்களா இருக்கும், அதில் ஒரு 4 பேர் உள்ளே போவானுங்க, அங்கே பேய் அடின்னு அடிக்கிறது தான் வந்துட்டு பாடமே, இது எப்பயும் காமனாக நடக்கிறதான்ற மாதிரியும் இந்த லொக்கேஷன் அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன பேயெல்லாம் வருது, அப்புறம் பெரிய ஒரு பேய் வர மாதிரி இருந்தது. இது கில் பண்ணுறது அப்படின்றதும் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் 4 பேராக ஸ்குவாட் மேட்ச் போனீங்க அப்படின்னா ஈஸி தான். சிங்கிளாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், கிராஸா, லெவல் 3 ஹெல்மெட்டு, AWM, கில்லி ஷூட்டு எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஃபயர் கன்னும் கூட ஈஸியாகவே இதுலேயே வந்து கிடச்சிருது. ஸோ லூட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே சேஃபாக வந்துட்டு ஜாம்பிஸை கில் பண்ண முடியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பில்டிங்க்கு ஒரே ஒரு வாசல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் வழியாக மட்டும்தான் எனிமினால உள்ளே வர முடியும். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பிளேஸில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பில்டிங்கில் இருக்கீங்கன்னா எனிமிஸ் உங்களை கில் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரே ஒரு வாசல் இருக்கனால அதை டார்கெட் பண்ணி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதும். இங்கே ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குது, அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனிமி அந்த ஒரு வாசல் வழியாக தான் வர முடியும், அவனையுமே நீங்கள் ஈஸியாக கில் பண்ணவும் முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் கில் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கில் ரேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ட்ரிக் போலயே இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வந்து இந்த ஜாம்பிஸ் மோட்லேயே இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டினியூவாக நம்ம அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ட்ரிக்ஸ் எல்லாமே உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.